மும்பை அணி எல்எஸ்ஜியை வாங்கடையில் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்து மும்பை டீம் வந்து பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தப்பை வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை திருத்திப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷா. மும்பை அணி பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி. அதாவது அப்படி அந்த அயன் படத்தில் சொல்லுவார்ல, அப்படி சங்கின் அப்படி ராக்கெட் ஸ்பீடில் அப்படி ஸ்வங்கின் அப்படி ஏறணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்எஸ்டியும் மும்பையும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ரெண்டு பேருமே 10-10 ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து நெட் ரன் ரேட் அடிப்படையில் மும்பை அணி 2வது இடத்துல இருக்காங்க. எல்எஸ்டியை பொறுத்தவரை 7வது இடத்துல இருக்காங்க. மைனஸில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச் வந்து எல்எஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா வந்து பல பிரச்சனைகள் உள்ளே போயிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அது மட்டும் மும்பை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 19,000 குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்க்க வைக்க போகிறாங்க. வருஷம் பண்ணுவாங்க. நீதா அம்பானி கூட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நாளைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரு எல்லாம் வந்து உங்கள் ஹீரோவாக நினச்சி எல்லாம் பார்க்க வராங்க, கண்டிப்பாக நீங்கள் கலக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ப்ளூ படையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கடை வந்து செம்மையாகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வந்து என்டர்டைன் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா போன மேட்ச் எல்எஸ்ஜி கூட விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த உண்மைன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதனால் அவர் வந்து போன மேட்ச்சில் இல்லாமல் இருந்தார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட மேட்ச்சில் இருப்பார். அந்த மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட் எடுத்திருந்தார். அதில் பல பிரச்சனை நடந்துச்சு. ரிட்டையர் அவுட்டு திலக் வர்மாவை கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அப்படி இருந்தும் கடைசி வரைக்கும் 200+ ரன்னை வந்து சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க. 191 பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருந்தாங்க. அந்த மேட்ச் வந்து கடைசியில் போயிட்டு நூலிலே விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேடியம் கண்டிப்பாகவே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மாவை தான் சப்ஸ்டியூட்டாக உட்கார வைக்கிறது, இன்ஃபேக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வர்றது. அதாவது பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா பூம்ராக்கு ஓவர் கொடுக்குறாங்க, தீபக் சகாருக்கு ஓவர் கொடுக்குறாங்க, அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் சூப்பராகவே கண்டெயின் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா ஓவர் போடுறாரு, சாட்னருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுத்துட்றாங்க, அவரும் கண்டெயின் பண்ணுறாரு, வில் ஜாக்சன் விக்கெட்டுகளும் எடுக்கிறாரு, கண்டெயின் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எதுக்கு விக்னேஷ் புத்தூரோ அஸ்வினி குமாரோ நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. அந்த இடத்துல வந்து 40 ஓவருமே வந்து 20 ஓவர் வந்து இவர் வந்து பேட்டிங் ஆட போகிறாரு. பார்த்தீங்கன்னா 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவர் ஃபீல்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பலமாகவே இருக்கும். டக் அவுட்ல இருந்து அவ்வளோ சஜஷன் கொடுத்துட்டு இருக்காரு, இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. போன மேட்ச் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே ஃபீல்ட் செட் பண்ணுறாரு, இங்கே வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறாரு. எந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் 2 கேப்டன் தான் செயல்படுவாங்க. ஆனால் மும்பை அணியில் மட்டும் தான் வருஷம் பார்த்தீங்கன்னா 5 கேப்டன் செயல்பட்டு இருக்காங்க. நம்மளால ஞாபகம் இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனாக அந்த டீகாக் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்லாம் சொல்லுவார். இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கேப்டனான பார்த்தீங்கன்னா சாட்னர் வந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனார் இதை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். அவர் பார்த்தீங்கன்னா அவருமே நிறைய சஜஷன்லாம் வந்து ஹர்திக் பாண்டியா சொல்கிறாரு. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு. பூம்ரா அவரோட வந்து எஃபெக்டை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லவே வேணாம், ரோஹித் சர்மா வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் எல்லாமே வந்து சஜஷன்லாம் கொடுக்குறாரு. ஹர்திக் பாண்டியா அவரோட ஸ்டைலில் நிறைய பண்ணுறாரு. அந்த ஒன் ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வின் ஆகிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்து மிகவும் முக்கிய பங்காக பார்த்தீங்கன்னா வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்து தேவையில்லாமல் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவரை வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நமந்தீருக்கு வந்து இன்னும் ஒரு 2 ஓவர் கொடுத்து ஓட்டலாம். அந்த தேவையில்லை. அவருக்கு விக்னேஷ் புத்தூருக்கா இருக்கணும், அஸ்வினி குமார் சின்ன பையன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க தான் பார்க்குறாங்க. அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இவர் ஃபுல்லாகவே இருந்தார் அப்படின்னா டீமுக்கு இன்னுமே பலம் சேர்க்கும், ரசிகர்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவரை எங்கே இம்பாக்ட் பிளேயராக எடுத்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மும்பையோட பிளேயிங்கில் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்எஸ்சியோட பிளேயிங் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது அவங்களோட த்ரெட்டே அவங்களோட வந்து பலம் அப்படின்னே சொல்ல போனால் ஓப்பனிங் அண்ட் ஒன் டவுன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்குது. ஆரஞ்சு கேப் பட்டியல் வந்து தொடர்ந்து இருந்தார். அதுக்கப்புறமேட்டு இவன் என்ன பண்ணுறான் நிக்கோலஸ் பூரான், இவனை தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவரை மட்டும் விக்கெட் எடுத்துறாங்க. தொடர்ந்து பல மேட்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சரிவை சந்திக்கிறாரு. அவங்க டீமுமே தோற்று போகிறதுக்கு காரணமாகவே இருக்குது. அதன் பிறகு ஓப்பனிங் வந்து மார்ஷும் ஆடம் மார்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஓப்பனிங் கொடுக்குறாங்க. அப்புறமே நிக்கோலஸ் பூரான் அவுட் ஆனு பார்த்தீங்கன்னா பதோனி அப்துல் சமத்தை வந்து கடைசி ஃபினிஷர் எல்லாமே முன்னாடி கொண்டு வராங்க. டேவிட் மில்லர் இன்னும் தடவிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து இதே இல்லை.
பந்த் பார்த்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுன் இறங்கினா சூப்பரான ஒரு பயத்தை கொடுக்கலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தன்மையிலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அவர் முடிவு எடுக்கிறாரா டீம் முடிவு எடுக்கிறதா அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த சீசனோட அவர் வந்து வேறு டீம் போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவர் முன்னாடி வராமல் கடைசியில் வந்து 2 பால் சுற்றி விட்டு போகிறாரு, எரிச்சல் ஆகிறாரு, டென்ஷன் ஆகுறாரு, ஃபீல்டில் பார்க்கும்போது கத்திக்கிட்டே இருக்காரு, ரொம்ப டென்ஷனாக. பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி எடுத்திருப்பார், அது அவுட் இருக்காது, பார்த்தீங்கன்னா அவர் காதோடு அடிக்க போகிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வந்து ஃப்ரீ மைண்டரோட வந்து பார்த்தீங்கன்னா பந்த் முன்னாடியே ஆட வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங்கில் வந்து ஒரு பலமாகவே இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 பேர் தான், நிக்கோலஸ் பூரான், மார்ஷ், மார்க்கம். இவங்க 3 விக்கெட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரூசியலாக வந்து மும்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும், ரன் வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாது. பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போடக்கூடிய வந்து ஆவேஷ் கான் வந்து ஒரு மேட்ச் வந்து கையை விட்டு போன மேட்சை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கட்டுப்படுத்தின வந்து ஆவேஷ் கான் தான். அவருமே நல்லா பண்ணுறாரு. திக்வேஷ் ராத்தியாக இருக்கட்டும், ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவ், அப்புறம் மார்க்கம் நல்ல ஓவர் போகிறான். அதாவது வந்து பவுலிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை. பேட்டிங்கை பொறுத்தளவு ரிஷப் பண்ணிட்டு பின்னாடி இறங்காமல் முன்னாடி வந்து கொஞ்சம் அத்துறுத்தினார் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவர் இந்தியாவில் எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு, 7வது 8 அதெல்லாம் வந்துட்டு இருக்காரு. அதை மட்டும் தவிர்த்தார் அப்படின்னு கொஞ்சம் ரன் தேத்தலாம் அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மும்பையோட பிளேயிங் லோனை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. போன மேட்ச் வந்து ரோஹித் சர்மா இல்லை, இந்த மேட்ச் எல்எஸ்டி கூட ஆடும்போது அவர் இன்னும் ஒரு பலமாகவே இருக்கார், செம்ம ஃபார்மில் இருக்கார். ஓப்பனிங் ரியான் ரிக்கில்டர்னா அவரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுக்குறாங்க. அந்த 1 டவுன் மட்டும் தேவையில்லாமல் வில்ஜாக்ஸை ட்ரை பண்ணி விக்கெட்டை பறி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் நீட்டாகவே பார்த்தீங்கன்னா கையை இறக்கி விட்டீங்க, சூரியகுமார் இறக்கி விட்டீங்க அப்படின்னா செம்மையாகவே ரன் தேதி கொடுப்பாரு, செம்ம ஃபார்மில் இருக்கார். ஆரஞ்சு கேப் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 3வது 4வதோ இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் செம்மையாக பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டு திலக் இவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரன் ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து வில்ஜாக்ஸ் இறக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக 2-3 6 3 அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டராக பயன்படுத்தலாம். அப்புறமேல் ஹர்திக் பாண்டியா வரலாம், நமந்தீர், இந்த மாதிரி வந்து பேட்டிங் ஆர்டரை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை, சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பவுலிங் ஒன் ஆஃப் த கன்னாக இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய டீம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து சூப்பராகவே வச்சுருக்காங்க. பவர் பிளேலையும் கொளுத்துறாங்க, டெத்லையும் பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா சாட்னர் வந்து பார்ட் டைமாக போடுவார்னு நினச்சா அவர் ஃபுல் டைமாக அவர் 4 ஓவர் போட்டு பார்த்தீங்கன்னா கடத்திடுறாரு ஓவர். வில் ஜாக்ஸும் ஒரு சில ஓவர்களை பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே போடுறாங்க. நமந்தீருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து இவங்களே எக்கச்சக்கமாக இருக்குது. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே வந்து 4 ஓவர் போட்டு தீபக் சகார் முடிச்சிடுறாங்க. அங்கேயுமே ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட் எடுக்க பார்க்குறாரு. அப்புறம் 7வது 8வது ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா வராரு, அவருமே ஒரு 3-4 ஓவர் போட்டுடுறாரு. அப்படி இருக்கும்போது அப்புறமேட்டு 11வது ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூம்ராவை கொண்டு வராங்க, இல்லாட்டி பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குது. ஆனால் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மும்பை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கடை வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு செம்ம அட்வான்டேஜும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சில்ட்ரன்ஸையும் கூப்பிட்டு வராங்க, நல்லா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வருவாங்க. ஏன்னா இது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் பொசிஷன் போயிடுவாங்க. அப்புறமே நைட்டு வந்து டெல்லியும் ஆர்சிபியும் விளையாடுறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அதில் யார் ஜெயித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மேட்சை மட்டும் அவங்க க்ரூசியலாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எல்எஸ்டி ஒரு படி கீழே இருக்கலாம். ஏன்னா இன்னும் மைனஸில் அவங்களுக்கு வந்து போயிடணும். அதை அவங்க ப்ளஸ் ஆக்கி மேலே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 2-3 மேட்சை வந்து தட்டி வந்து மேலே போயிடலாம். அதனால நாளைக்கு மேட்ச் பொறுத்தளவு எல்எஸ்டிக்காக இருக்கட்டும் எம்ஐக்காக இருக்கட்டும் ரொம்ப க்ரூசியலான மேட்ச்சு. மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் பொசிஷன் போயிடுவாங்க. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா நைட் வந்து டெல்லியும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஆர்சிபியும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அது கூட தேவை கிடையாது. நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னாவே ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் பொசிஷன் போயிடுவாங்க. எல்எஸ்டியை பொறுத்தளவு பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீமாக வந்து ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் 50-50 நான் சொல்ல மாட்டேன். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 70% பார்த்தீங்கன்னா மும்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி என்ன ஸ்குவாடோட போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ, யாரை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எல்எஸ்டிக்கும் மும்பைக்கு மேட்ச் இருக்கல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் அதிக ரன்கள் யார் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.